வணக்க நண்பர்களே. லைன்ஸ் மீடியா தமிழ் தமிழர்களுக்கான கருத்தியல் அரசியலை பேசக்கூடிய ஒரு சுதந்திரமான ஊடகம். குறிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடைய பொருளாதார பங்களிப்பும் இல்லாமல் தனித்துவமாக இயங்கக்கூடியது. எங்களுடைய ஊடக பயணம் சிறப்பாக தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெற உங்களுடைய பங்களிப்பும் மிக மிக அவசியமானது. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கியூஆர் கோடு மூலமாகவோ அல்லது யூடியூபுடைய ஜாயின் பட்டன் மூலமாகவோ கூட நீங்கள் எங்கள் கூட இணைந்து பயணிக்கலாம். ஊடக அரசியல் பயணம் என்பது நீண்ட நெடிய பயணம். நாம் சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. ஒரு சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வந்தது. ரஞ்சித் அவர்கள் கேரளாவில் இலக்கிய திருவிழா நடந்திருக்குது. வருஷம் நடத்துவாங்க. அதில் சீமானை பற்றி அங்கே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது சும்மா வைரலாக இருக்குது. நிறைய பேர் அது கமெண்ட் செக்ஷனில் வெவ்வேறுமான கருத்துக்கள்லாம் வந்துட்டு அதை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தேன். கான்ஸ்டியூஷனில் தலித்ஸ்க்கு தரமாட்டாங்க. அது கொஞ்சம் இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அப்போ சில பேர் ஒரு நாம் தமிழர், இது மாதிரி சில கட்சிகள் மட்டும்தான் அதுக்கு விதிவிலக்காக இருக்காங்க. கேரளாவில் அதை நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் இலக்கிய திருவிழா தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு இந்தியா முழுக்க இருந்து ஆள்கள் கூப்பிடுவாங்க. ஒரு முறை என்னை கூட கூப்பிட்டுருந்தாங்க. நான் போக முடியாத சூழலில் இருந்தேன். அது ஒரு எப்பவுமே நம்ம மலையாள சகோதரர்கள்ட்ட பல விஷயங்களில் உங்களுக்கு முரண்பாடோ இல்லை வருத்தங்களோ, ஒரு தமிழனா முல்லை பெரியார் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான முற்போக்கு சார்ந்த விஷயங்கள்ல கேரள சகோதரர்கள் எப்பவுமே ஒரு படி நம்மை விட முன்னணியில தான் இருப்பாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மொழி சார்ந்த உணர்வுமே கேரளா மலையாளிகள் எப்பவுமே இந்தியா அவங்க மாநிலத்துல இது பண்ணிக்கிட்டாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா மலையாளத்தை எங்கேயுமே விட மாட்டாங்க. அந்த மொழி உணர்வு அதே மாதிரி வெளிநாடுகள் மற்ற மாநிலங்கள் தமிழ்ல இருந்து தான் மலையாளம் வந்ததுனால அவங்க ஏத்துக்கிறாங்க. அதை ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமா? இப்ப நம்ம ரஞ்சித் கூட அந்த நிகழ்ச்சியில தமிழ்ல தான் உரையாடுறாரு. ஏன்னா மலையாளிகளுக்கு தமிழ் எளிதாக புரியும், நமக்கும் புரியும். நான் கூட அங்க என்ன கைது பண்ணி சில நாட்கள்லே என்னை கூப்பிட்டு மரியாதை செய்தவர்கள் கேரள சகோதரர்கள் தான். குறிப்பாக கேரளா கார்ட்டூன் அகாடமி அப்படிங்கிற அமைப்பு வச்சிருக்காங்க. கார்ட்டூனிஸ்டுகள் இந்தியாலேயே அதிகமான கார்ட்டூனிஸ்டுகள் இருக்கிற மாநிலம் கேரளா. இந்தியா முழுக்க இருக்கிற பத்திரிகை நிறுவனங்களுக்கு இங்க இருந்தா சப்ளை பண்ணும். கார்ட்டூனிஸ்டுகளும் சரி, ஜெர்னலிஸ்டுகளும் சரி, ஆங்கில ஊடகங்கள்ல அதிக அளவுல மலையாளிகள் தான் இருப்பாங்க. ஒண்ணு அவங்க ஆங்கிலம் இந்தியை ஏத்துக்கிட்டது அப்படிங்கிறவர். அது மாதிரி இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நம்ம உலகம் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இருந்து ஆட்களை கூப்பிட்டு வச்சு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அப்படியான நிகழ்ச்சியில ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித் அந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காரு. அவர் நிறைய விஷயங்கள் அதுல பேசுறாரு. அந்த உரையாடல் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதை கேட்டேன். நான் முழுக்கவே கேட்டேன். நிறைய விஷயங்கள்ல எப்படி தமிழ்நாட்டு சூழல் அரசியல்ல சாதி எப்படி வேலை பார்க்கறதுல ஆரம்பிச்சு இந்திய சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னா அந்த சொல்ற அந்த 2 விஷயங்கள 2 தான் சொல்றாரு. ஒண்ணு பவர் கேப்ஷன், இன்னொன்று சாதி. சாதி தான் பவர் வச்சிட்டு இருக்குது அப்படின்றது அவ்வளவு அழகா தெளிவா அதை விளக்கி. சாதிக்கும் அதிகாரத்துக்கும் தொடர்பு இருக்கு. அதுல இந்த இஷ்யூல இப்ப நம்ம பேசுறதுக்கு தேர்வு பண்ணதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, அவர் ஒரு போற போக்குல ஒரு வரியை சொல்றார். ஒரு சில நிமிட உரையாடல்லாம் வருது. அதுல என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல சாதி ரீதியாகத்தான் வேட்பாளர்களை தேர்வு செய்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியும் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் மட்டும்தான் அதுல கொஞ்சம் விதிவிலக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் போற போக்குல சொல்றாரு. போதாது, உடனே திராவிட கூட்டம் ரஞ்சித் மேல இப்ப பாஞ்சிக்கிட்டு இருக்கு. சமூக வலைதளங்கள் முழுக்க ரஞ்சித்தை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர்கள் அந்த உரையாடல முதல்ல நான் பார்க்கல. இந்த கூட்டம் ஏன்டா திட்டுறாங்க அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தப்பதான் இந்த இது இருந்துச்சு. அப்போ இவங்க திட்டுறது வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அவர் அந்த ஆதரவு இதுலதான் இருப்பாரு கொஞ்சம். ஆனால் மாரி செல்வராஜ் மாதிரி கிடையாது. ரஞ்சித் தனக்கு மனசுக்கு வெளிப்படும் போது அதை பேசிடுவாப்புல. ஆனா மாரி செல்வராஜ் அப்படி இல்லை. அவருக்கு பிரமாதமா அவருக்கு எந்த சமயத்துல பேசணும் பேசக்கூடாதுங்கிற புத்திசாலியான தம்பி அவரு. அப்போ ரஞ்சித் இந்த மாதிரி ஆம்சாங் கொலையோ இல்லை மற்ற விஷயங்கள்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவாப்புல. ஒரு இயக்குனருக்கா கணக்கு போடுற புத்திசாலித்தனம் ரஞ்சித்து கிட்ட இல்லை அப்படிங்கிறத நான் பார்த்த வரைக்கும் இருக்கவும் செய்யலாம், அது தெரியல. ஆனா நான் கவனித்த வரைக்கும் அப்படி ஒரு காய் நகர்த்தலும் நம்ம இதை பேசினா அதிகார மையம் நம்மளை இது பண்ணாது, திமுக நமக்கு விருது கொடுக்காது, அதை பத்திலாம் யோசிக்கல. இப்ப கொடுக்கல. சார்பட்டா பரம்பரை எவ்வளவு கிளாசிக்கான படம், ஏன் ரஞ்சித் கொடுக்கல? ரஞ்சித் அரசியல் விமர்சிக்கிறார், பேசுறாரு, அதனால வேணாம். ஆனா அதை பத்தி எல்லாம் யோசிக்காம ரஞ்சித் பேசக்கூடியவர். ரஞ்சித்தோடைய சில வார்த்தைகள்ல வெளிநாட்டு விருதுல நிறைய வாங்கிட்டாரு. ரஞ்சித்தோடைய சில வார்த்தைகள்ல அவர் பேசுற அரசியல்ல நமக்கு புறன் இருக்கு. அவர் குறிப்பாக தலித்திய அரசியல்ல நமக்கு உடன்பாடு கிடையாது. அது ஒரு காலமும்
இந்த வெள்ளாமை வீடு போய் சேராதுங்க மாதிரி அது வந்து இதாகாது, அந்த மக்களை விடுதலை அடைய வைக்காது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. அதுலலாம் நம்ம முரண்படுறோம். இப்ப இந்த உரையில வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் பேசினதுல இந்த தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இந்த மாதிரியான கட்சிகள் இருந்தப்போ பண்ணையார் கட்சிகளா இருந்தது அல்லது பிராமணர்களுடைய ஆதிக்கம் இருந்தது. இந்த ஆதிக்கத்தை ஒழிக்கிறதுக்காக வந்து நீதி கட்சி இந்த மாதிரியான செட்டப் வந்துச்சு, திராவிட இயக்கங்கள் வந்தது, திராவிட அரசியல் தமிழ்நாட்டில் வளர்ந்தது. பிராமணர்களை எதிர்த்து அரசியல் செய்து மற்ற எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இவர்கள் வந்து அதிகாரத்துல வந்து அந்த அமர்ந்தாங்க. ஆனால் இவர்கள் பேசிய சாதி ஒழிப்பு போலியானதுன்னு சொல்லிவிட்டாப்ல. திராவிட கூட்டம் பேசிய சாதி ஒழிப்பு பொய்யாக இருந்த, அதற்கப்புறம் அவர்கள் பேசிய பிராமணத்துக்கு எதிராக, பிராமணியர்களுக்கு எதிராக, ஆரியர்களுக்கு எதிராக எவ்வளவு வீரியமாக பெரியாரோ இவர்களோ அண்ணாதுரை இவர்களோ பேசினாங்களோ, அதுக்கப்புறம் இவர்கள் அதிகாரத்தை பிடித்த பிறகு இவர்கள் அப்படி பேசவில்லை, அதை செயல்படுத்த முடியல, இவர்கள் அதை செஞ்சா தங்களுடைய வாக்கு வங்கியை இழந்துரும் அப்படிங்கிற பதட்டம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையை போட்டு உடைச்சிட்டாப்ல. இதுதான் ரஞ்சித் மேல பாஞ்சி திராவிட ஜாம்பிகள் வந்து பாஞ்சி கடிக்கிறதுக்கு முக்கிய காரணம். அந்த அது அது இது காணாது இது காணாதுன்னு கிரைம் ரேட்டை ஏத்துறாப்ல ரஞ்சித். அதே மாதிரி இந்த திராவிட திமுக வந்து திமுகவோ அதிமுகவோ இவர்கள் வந்து இந்த திராவிட அரசியல் வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தேர்வும் அந்த பகுதி பெரும்பான்மை சமூகத்தை வச்சுதான் தேர்வு பண்றாங்க. அதுக்குல வந்து அதோட வேட்பாளர்கள் தேர்வும் அப்படிதான் தேர்வு செய்யப்படுது. தனி தொகுதியில மட்டும்தான் அட்டவணை பிரிவினருக்கான பகுதியில அந்த தொகுதியில மட்டும்தான் அவர்கள் நிற்கிறாங்க. பொது தொகுதியில நிற்க வைக்கிறது இல்லை. மிக மிக முக்கியமான குற்றச்சாட்டு. பொது தொகுதியில இவர்கள் அந்த அட்டவணை பிரிவை சேர்ந்தவர்களை போட்டியிட வைப்பதில்லை. இவர்கள் பேசுற சாதி ஒழிப்பு அரசியல் உண்மையாக இருந்தால் தான் தொண்டனிடம் எந்த கட்சிக்கார என்னோட வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு அறிவிச்சா அந்த வேட்பாளர் தேர்வு பண்ணணும். ஒரு கட்சியோட தலைவருக்கே தனி தொகுதி தான் கொடுத்தான். ஆமா, அது கொடுத்துட்டு அதுக்கு அவரு வேற விதமா இதுல சொல்லி அசிங்கப்பட்டாப்பு இல்லையா. இது உண்மையா சார்னு ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்கிற அளவுக்கு இதாயிடுச்சு இல்ல. அதே மாதிரி அப்போ அதை வந்து அவரு குற்றச்சாட்டை வைக்கிற அந்த குற்றச்சாட்டுல விதிவிலக்காக நாம் தமிழரும் இடதுசாரி கம்யூனிஸ்டுகளும் இதுல வந்து விதிவிலக்கா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. மிக மிக முக்கியமான குறிப்பு இது. திராவிட அரசியல் எவ்வளவு போலியானது, அது பேசுற சாதி ஒழிப்புக்கு உண்மையாக இருக்கா அப்படிங்கிறத ரஞ்சித் அவர்கள் கேரளால போய் சொல்லிட்டாப்ல. அது ஒரு எல்லாராலையும் இந்தியா முழுக்க இருக்கிற இன்டெலெக்சுவலால கவனிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுல வந்து தமிழ்நாட்டுல இதுதான் லட்சணம். இங்க வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்கள் இந்த அளவுக்கு சாதி ஒழிப்பு மூவ்மெண்ட் இல்ல. தமிழ்நாட்டுல வந்து திராவிடம் அதை பேசி சமூக நீதிலாம் பேசிட்டு வந்தது. ஆனா திராவிடம் பொது தொகுதியில திராவிட அரசியல் திராவிட கட்சிகள் வந்து பொது தொகுதியில அட்டவணை பிரிவினர் நிக்க வைக்கிறது இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை பலமாக வச்சிருக்காரு. இதுதான் முக்கியமான. நிறைய பேருக்கு என்னன்னா, அவர் வந்து திராவிடத்தை கீழ்ச்சதோ இதை சொன்னதோ பிரச்சனை இல்ல, சீமானையா இவர் வந்து பாராட்டினாரு, இது சீமான் செய்யறாருன்னு சொன்னாங்களா, இப்ப அதான் பிரச்சனையே. இல்ல அதுதான் இப்போ சீமான் வந்து நிதர்சனம் அதான் யதார்த்தம் தானே. இப்ப சீமான் அவர்கள் வந்து இப்ப வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. திருச்சி மாநாட்டு நிகழ்ச்சியும் முடிஞ்சு அவ்வளோ வேட்பாளர்கள் அதுல நிறைய அட்டவணை பிரிவை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. பொது தொகுதியிலும் நிற்கிறாங்க, அவர்கள் மற்ற தொகுதியிலும் நிற்கிறாங்க, தனி தொகுதியிலும் நிற்க வைக்கப்பட்டு ஜெயிக்கிறோம் தோக்கிறோமா அதெல்லாம் களத்துல நிற்கிறாங்க. அதுல குறிப்பாக வந்து அதை தனியாவே பேசுவோம். இந்த பொது தொகுதியில பல அறியப்பட்ட சமூகங்கள் இருக்குல்ல, அப்படி இல்லாம அறியப்படாத சமூகங்கள் நிறைய இருக்கு. அதான் வெளியே அந்த சமூகங்கள் பத்தி பேச்சிருக்காரு. அப்படியான சமூக மக்களை எல்லாம் வந்து வேட்பாளர்களாக அறிவிக்கிறார். அது வந்து அதைத்தான் வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்றாரு. எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் பொது தொகுதியில வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படிங்கிறது. இதை வந்து யார் செஞ்சிருக்கணும்? சாதி ஒழிப்புன்னு பேசிட்டு வந்த ராமசாமியார் அல்லது பெரியாருன்னு பேர் சொல்லிக்கிற நபர்கள் பேசிட்டு இருந்த அரசியல்ல செய்ய வேண்டிய விஷயம் அதை அவர்கள் செய்யல. அப்போ சீமான் அவர்கள் செய்யறாரு. இப்ப அந்த சீமான் அவர்கள் செய்யறாருங்கிற ஒரு வரி இருக்குல்ல, அந்த வரியை எடிட் பண்றாங்க, கட் பண்ணி போடுறாங்க. இங்க வந்து சீமானுக்கு அது இதாயிரும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் முழுமையா வந்து இதுக்குள்ள போய் பார்த்தா இதுல வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க, அதை கட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. சில வீடியோல கட் பண்ணி போடுறாங்க இந்த திராவிட ஆதரவாளர்கள். இன்னொரு பக்கம் வந்து திட்டத்துக்கு போற இடத்துல பயன்படுத்துறாங்க. இப்படி இந்த உண்மைகளை இவர்கள் பேசக்கூடாது அப்படிங்கறதான் திராவிடத்தோடைய அரசியல். இப்படி ஒண்ணு இருக்கு, நீ ஒன்றை தவறு இருக்கு அப்படிங்கிறத ரஞ்சித்துகளோ இல்ல வேற யாரோ வந்து சொல்லக்கூடாது. இது சொன்னால் நீங்க சொல்லாத வரைக்கும் நீங்க திமுகவுக்கு ஆதரவாக அல்லது திராவிடத்துக்கு ஆதரவாக இருக்கும் வரை ரஞ்சித்துகள் கொண்டாடப்படுவார்கள். என்னைக்கு திராவிடத்தை ரஞ்சித்துகள் ரஞ்சித்துகள் அப்படின்னு சொல்றது பல ஆள்களை சேர்த்து தானே சொல்றேன். ரஞ்சித்துங்கிற தனிவர் இல்லை, அதுல அந்த ரஞ்சித்துகள்ல திருமாவும் இருக்காரு.
திராவிடத்துக்கு திமுகவுக்கு திருமாவளவன் அவர்கள் பாதுகாப்பு அரணாக இருக்கும் வரைக்கும் தான் திருமாவளவன் மதிக்கப்படுவார் திராவிடத்தால். திருமாவளவன் அவர்கள் திராவிடத்தை கேள்வி கேட்டால், திராவிடத்தின் சமூக நீதியை கேள்விக்குள்ளாக்கினால் திருமாவளவனை மிக மிக கேவலமாக கொச்சைப்படுத்தி எழுதக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் தான் இந்த திராவிட கூட்டத்தார். ஏற்கனவே அதை செய்தவர்கள் தான். ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சப்போ அப்பவும் பேசினார், அதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் திரும்ப பேசி தான் வந்தார். இப்படி திருமாவளவன் அவர்கள் அண்ணாரிவாளையத்திற்கு முட்டு கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிற வரைக்கும் திருமாவளவனை தங்களுடைய விசுவாசமான ஆளாக விட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு மாறாக அவர் கேள்வி எழுப்பும் போது நீங்க இதெல்லாம் நடக்கும், இது பிற்காலத்துல நடக்கும், அப்படி ஒரு சூழல் வரும்போது திருமாவை எவ்வளவு மோசமாக இழிவுபடுத்துவாங்க அப்படிங்கிறத நீங்க காரணம்ல பாக்குறீங்க. இப்ப ரஞ்சித் விஷயத்துல ரஞ்சித் அதை பேசின உடனே ரஞ்சித் மேல எவ்வளவு பாயிறாங்கல்ல. ரஞ்சித் என்னதான் சொன்னாரு, உண்மை தானே, யதார்த்தம் தானே, சீமான் தான் நிற்க வைக்கிறார். சீமான் தான் நிற்க வைக்கிறார். ஒரு நுணுக்கமான விஷயம் என்னன்னா, ஏன் பொது தொகுதியில அட்டவணை பிரிவினரை நிற்க வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது. ஏன் நிற்க வைக்கணும்னா, அட்டவணை பிரிவினருக்கு ஒரு 40க்கு மேல 44 தொகுதி இருக்குன்னு நினைக்கிற தனி தொகுதிகள். இந்த தனி தொகுதிகளில் ஏன் அந்த தனி தொகுதி கொடுக்கப்படனா, இவர்களை பெருவாரியான அந்த பகுதிகளில் வாக்கு வங்கி இல்லாம இருக்கலாம், அதிகார பலம் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அவர்கள யாரோ ஒருத்தங்கள்ல அந்த மக்கள்ல இருந்தே தேர்வு செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கான இந்த மாதிரியான சட்டமன்றங்களையோ நாடாளுமன்றங்களையோ பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கணும். இதுதான் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதான் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இது கடந்து சமூக ஒரு மாற்றத்தை அடையணும்ல. சமூகத்துக்கு தன்னை மறுபரிசீலனை, தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும்ல. அப்படி ஒரு சூழல் உருவாகுதான்னு பாக்குறதுக்காக தான் மற்ற இந்த அமைப்புகள்ல பொது தொகுதியில நிற்க வச்சு அந்த மக்களை இந்த சமூகம் ஏத்துக்கிட்டதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்போ ஒரு திமுக நான் பொது தொகுதியில நிற்க வைக்கிறேன், என்னோட வேட்பாளர் என்ன சமூகமா இருந்தாலும் சரி, நான் கை காட்டினா அவரை தேர்வு பண்ணும் அப்படிங்கறது அந்த சமூகத்தில் உருவாக்கிருக்கோம்ல. நீ அது எதுவுமே செய்யல. இவர்கள் அதிகாரத்துக்கு வந்த உடனே முடிஞ்சு போச்சு, இலக்கை அடைஞ்சிட்டோம், இனிமே நம்மளோட இலக்கு மூட்டைகள், பண மூட்டைகள், அதை குவிக்கிறதுக்கான வேலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கில் அவங்க இறங்கிட்டாங்க. அவர்களுடைய இது இன்னொன்னு, அவன் ஏன் அதை செய்யணும், அவனுக்கு என்ன தேவை இருக்கு? நீ தமிழன் சாதி வரிகளை சண்டை போட்டுட்டு வெட்டிக்கிட்டு செத்தா தாண்டா நாங்க வியாபாரம் பார்க்க முடியும். இதுதான் திராவிடத்தோட அரசியல். அப்ப அந்த அடி பிராமணத்தை எதிர்த்ததுங்கிறது வேற, அது 3%. அந்த 3% காட்டினா இவர்களை ஒண்ணு சேர்க்க முடியும். அப்புறம் இவர்களை நம்ம மீண்டும் இவர்களுக்குள்ள பிரிவினைகள் இருந்தாதான், தமிழர்கள் பிரிவினையோட இருந்தாதான் இவர்கள்ட்ட நம்ம குளிர்காய முடியும். தான் திராவிட நுண்ணரசியல். இந்த நுண்ணரசியலை திராவிடம் எப்படி இழக்கும்? அப்போ அவங்க எப்படி தமிழர்களை ஒன்றுபடுத்துறதுக்கு சமத்துவப்படுத்துறதுக்கான வேலை செய்யும்? அப்போ அந்த பிரிவினை யுக்திகளை தான் செய்யும் அது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சாதிகளுக்கு இடையில மோதல்கள் வரணும். குறிப்பாக அட்டவணை பிரிவினருக்கு இடையிலான அந்த மோதல், அட்டவணை பிரிவினர் மீது பிற்படுத்தப்பட்ட இந்த மற்ற பிரிவினருக்கான மோதல்கள் உருவாக ஆரம்பிக்கும் போது இவர்கள் ஒன்று சேர மாட்டார்கள், விலகி நிற்பாங்க. அப்போ நமக்கு இந்த பெரும்பான்மை சமூகங்களாக இருக்கிற சமூகங்கள் பிரிஞ்சு நிற்கும் போது நம்ம எளிதா அதிகாரத்தை பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் திராவிட நுண்ணரசியல். இதை இனி வருங்காலம் நாம் தமிழரோ சீமான் அவர்கள் இதை முன்னெடுக்கிறாரு. இன்னைக்கு ரஞ்சித் அதை பாராட்டுறாரு. இடதுசாரி தோழர்கள் செய்வாங்க, ரஞ்சித் அதை குறிப்பிட்டிருக்காரு. கம்யூனிஸ்டுகள் நிற்க வச்சிருக்காங்க, சண்முகம் தோழர் கூட நம்மளுடைய பேட்டிகளை குறிப்பிட்டிருக்காரு. அப்படி செய்வாங்க. அதை ஒரு அரசியல் நிகழ்வாக, செயல்பாடாக முன்னெடுக்கிறது அவசியமானது. அப்பதான் பொது சமூக அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அதிகாரம் கையில் இல்லை, அதனால சீமான் செய்தாரு. அதிகாரம் எங்க கையில இருக்குது, எங்களுக்கு அந்த பிளான் தெரியும். வெங்காயங்களாதான் நாங்க இந்த பேட்டர்னை பயன்படுத்தி வெங்காயங்கள் தான் சொல்லுது. அதிகாரத்தை வச்சிருக்கவன் தான்டா இதை செய்யணும். அதிகாரத்துல இல்லாத போதும் சீமான் செய்கிறார், அதிகாரத்துக்கு வரும்போதும் அதை செய்யலைன்னா இப்ப நம்ம மக்கள் உண்மையாவே அதை விரும்பலையா? எதை விரும்பலையா? இந்த அது எப்படி சொல்றீங்க விரும்பல? அப்படி இல்ல. இப்ப சீமானால முடியுது இல்ல. ஒரு தொகுதியில் நிற்குதுன்னா அந்த சாதி பார்த்து தானே. அதுதான் கிடையாது. திராவிட அரசியல் அப்படி உருவாக்கி வச்சிருக்கு. திமுக வந்த பிறகு அது இந்த சகுனி திமுகவுடைய தமிழ்நாட்டை பிடித்த அந்த கருணாநிதி வந்த பிறகுதான் இந்த சாதி ரீதியான வேட்பாளர்கள் தேர்வுங்கிறது தீவிரமானது. இதுக்கு முன்னாடி கிடையாது. இன்னைக்கு அதை சீமான் உடைக்கிறார்ல. எளிமையா நான் சொல்றேன், சீமான் அட்டவணை பிரிவினரை பொது தொகுதியில நிற்க வச்ச தொகுதிகள்ல நீங்க அவர்களுக்கு விழுந்த வாக்குகளை கவனிச்சு பாருங்க. மற்ற வேட்பாளர்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் விழுந்திருக்கோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத கூடுதலாக விழுந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ராதாபுரம் தொகுதி திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. அந்த பகுதியில ஒரு அட்டவணை பிரிவை சேர்ந்தவரை நிறுத்தி தான் வந்தாங்க. அந்த பகுதியில எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, அவர்களை தேர்வு பண்ணிருக்காங்களே. அது எப்படி நடந்தது? சீமான் அண்ணன் வேட்பாளரா இவரை நிறுத்திருக்காங்க. அவர் எவரா இருந்தாலும் சரி, அவர் ஓட்டு போடணும்னு போட்டிருக்காங்களே, எல்லா சாதிகாரனும் போட்டிருக்காங்கல்ல.
வெறுமனே அந்த சமூக மக்கள் மட்டும் போடலாங்க. அது எப்படி நடந்துச்சு? தமிழனா பேசி அதை ஒருங்கிணைப்பு பண்றதுக்கு ஒரு நபர் வரும்போது நடக்குது இல்ல. அப்ப அது அந்த மக்கள் இதே மக்கள் தானே, நம்ம கூட இருக்கிற மக்கள் தானே. திருநெல்வேலி சாதி வரி களமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்குறது முடியுது அப்படின்னா அப்ப அதை செய்ய முன்னெடுக்கணுமா வேணாமாங்கிறத முடிவு செய்யறது தான் முக்கியமானது. ஓ உங்ககிட்ட சுத்தி சாதி வெறி இருக்கு அப்படிங்கிறது கலை யதார்த்தம். அந்த வெறியை போக்கணுமா வேணாமாங்கிறத நீ செயல்படுத்துறியா இல்லையா, நீ விரும்புறியா இல்லையா, அது முக்கியம் இல்ல. அப்ப அதை செய்யறாங்க, ஒருத்தர் செய்யறாங்க, மக்கள் விரும்பல, நாங்க செய்யல. மக்கள் எப்படி விரும்பல? இப்ப நடக்குதுல்ல, இப்ப நடக்கிறாங்கல்ல. நாம் தமிழருக்கு இவ்வளோ திருச்சியில இவ்வளவு கூட்டம் அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. யாரும் வந்து சாதி பார்த்தா வந்தாங்க இல்ல. எப்படி நடந்துச்சு? அதே மாதிரி அதை முன்னெடுக்கணுமா வேணாமாங்கிறத பொறுத்தா இருக்கு. இப்போ ரஞ்சித் அவர்கள் இதை பேசினதுனால இப்போ அது ஒரு விவாதமா ஓடிக்கிட்டு இருக்கு. விவாதங்கள் ரஞ்சித் மீது பாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ரஞ்சித் வந்து திமுகவால வந்து புறக்கணிக்கப்பட்டவர் தான் அவர் பேசுற அரசியல்னால. மற்றபடி அதனாலதான் ரஞ்சித் அதை வெளிப்படையா பேசுறாரு. அதனால அவர் வந்து உண்மை சொல்லிட்டார். சீமான் அவர்கள் இதை செய்யறாரு, இடதுசாரிகள் செய்யறாங்க அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயம். நடந்ததுதானே, அது நடந்ததா அவர் சொல்றாரு. நடக்கிறதா சொல்றாரு. அதை சொல்றதுக்கான அதுவும் கூட ரஞ்சித் கிட்ட அந்த கள்ளத்தன்மை இல்ல. எதுக்கு நம்ம வந்து நாம் தமிழர் சொல்லணும் அப்படிங்கிறது இது இல்லாம அதை வெளிப்படையா சொல்றாரு இல்ல. அது மிக முக்கியமானதுங்கிற நாம் தமிழருடைய வளர்ச்சி சரியான பாதையில போகுது அப்படிங்கிறதுக்கு ரஞ்சித்தோட இந்த வார்த்தைகளும் ஒரு சான்று தான், நல்ல விஷயம் தான். அதை சரியான பாதையில போகும்போது அதை பாராட்டக்கூடியவர்கள் பாராட்டதான் செய்வாங்க. அப்ப நாம் தமிழர் சரியான பயணம் போகுது. அண்ணன் சீமானவர்களுடைய அந்த கணக்கு சரியாக இருக்கு. அனைத்து சமூகங்களையும், அனைத்து தமிழ் சமூகம் நான் சொல்ல வந்தேன், அது கூட இல்ல, அனைத்து சமூகம். ஏன்னா அண்ணன் ஸ்ரீதர் இப்ப நமக்கு பேட்டி கொடுத்தாருல்ல, அவர் பேசுனது அவ்வளவு தெலுங்கர் தான். அவரு நான் அண்ணன் சீமான் கூட தான் நிக்கிறேன் அப்படின்னு ஒரு பேசியிருக்காரு. அவ்வளவு தெளிவா பேசுறாரு. என்ன கேட்டா ஒரு தமிழர்கள் கூட இவ்வளவு தெளிவா பேச மாட்டார். நம்ம கூட கொஞ்சம் மென்னு முழுகுவோம். நான் அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டை எதுக்கு வந்து பிறமொழியின ஆளணும், தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும், அது சரி, எங்களுக்கு மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுறாருல்ல. நம்ம கூட அப்படி எப்படி அது எதுங்க ஜனநாயகம் கிடையாது. ஒரு தேர்தலை யாருனாலும் போட்டியிடலாம், தேர்வு பண்றது மக்களுடைய உரிமை. அவர் சரியான இருந்தா தேர்வு பண்றாங்கிறத என்னுடைய நிலைப்பாடு. இவரை ஒருத்தர் நீங்க வரக்கூடாதுங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது, சட்டத்தின்படி அதை சொல்ல முடியாது. ஆனா அதை வந்து ஸ்ரீதர் அண்ணன் தெலுங்கர் தான் அவரு வந்து பேசுறாருல்ல. அப்போ எல்லாரையும் இணைச்சி பயணி நாம் தமிழர்ல அவ்வளோ பிரமொழியினர் இருக்காங்க, வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாரையும் சேர்த்து பயணிச்சு அரவணைத்து ஒரு இதை கொண்டு போக முடியுது இல்ல. அப்போ அது சரியான பாதையில போறாரு அப்படிங்கறதுதான் இதுக்கான. அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளரை அறிவிக்கும் போது 284 தொகுதியில இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் வந்து திமுக அதிமுக 2 கட்சிகளுமே பெரும்பான்மை இருக்கக்கூடிய அந்த சமூகத்திலிருந்து தான் தேர்வு செய்யறாங்க. அதுல கூட அட்டவணை பேருக்கு வந்து கொடுக்கறது இல்ல அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இல்ல அதுதான் மாவட்ட செயலாளரோ வேட்பாளரோ எல்லாமே ஒரே புள்ளி தானே. சாதி கணக்கு பார்த்து தான் வந்து இந்த திராவிட கட்சிகள் இயங்குது. அதோடைய பேஸ்மெண்ட் அப்படிதான் இருக்கு. இதை நாம் தமிழரோ இல்லாத இடதுசாரிகளோ தான் இதை உடைக்கிறாங்க. இடதுசாரிகள் இன்னைக்கு பலம் இழந்துதான் இருக்காங்க. அது இல்லை. ஆனா நாம் தமிழர் வந்து வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்து நாம் தமிழர்ல அவ்வளவு பேர் வர்றாங்க, தம்பிமார்கள் சகோதரர்கள் எல்லாம் வர்றாங்க, எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களே. என்னப்பா உதாரணத்துக்கு எடுத்துக்காங்களேன், கார்த்திகா சகோதரி கார்த்திகா அவங்க வந்து வெளிப்படையா வந்து இன்ன சமூகம் தான் சொல்லிதான் பேசுறாங்க. அவ்வளவு கார்த்திகா வேட்பாளர் அறிவிச்சப்போ கோஷத்தை பார்த்தீங்களா? அவ்வளவு பேர் கொண்டாடுறவங்களா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா, கார்த்திகா சமூகத்தை சேர்ந்தவங்களா? இல்ல இல்லையா? எப்படி நடந்தது இது சீமான் அவர்களுடைய இலக்கு, கனவு, தமிழ் சமூகத்தை அரவணைத்து எல்லாரையும் சேர்த்து பயணிக்கணுங்கிற இலக்கு. அது சரியா பயணம் போது இல்ல, எல்லார்கிட்டையும் அந்த மாற்றத்தை உண்டு பண்ண முடியுது இல்ல. அப்ப செய்யணுமா வேணாமாங்கிறது முக்கியம். அப்போ இது வந்து சரியான பாதையில தான் பயணிக்குது அப்படிங்கிறது தான் இது ரஞ்சித்தோடைய உரையாடல். அதை தான் சொல்லுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி.